சூப்பர்மேன் பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. ஆனால் சூப்பர்மேனுக்கே இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒருத்தர் யார் தெரியுமா? ஒரு முறை பிரேனேக்கோட கலெக்ஷனில் இருந்த அந்த பாட்டில் சிட்டி ஆஃப் கேண்டாக்குள்ள தெரியாதனமா நம்ம சூப்பர்மேன் அண்ட் ஜிம்மி ஆல்சன் போய் மாட்டிப்பாங்க. அந்த இடத்துக்குள்ள ரெட்சன் இபிலிட்டி இருக்க அந்த காரணத்தினால கிரிப்டோனியன்ஸுக்கு பவர் இருக்காது. சூப்பர்மேன் பவர்லெஸ்ஸாக மாடுவார். பட் அங்கே இருக்க மக்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கும். சூப்பர் பவர்ஸ் இல்லாமல் நான் என்ன செய்யறதுன்னு அப்படின்னு நம்ம சூப்பர்மேன் யோசிச்சிருக்கவே மாட்டார். ஏன்னா கண்ணுக்கு நேரம் டெய்லி பேட்மேன் செய்கிறத பார்த்துருக்கல, நான் இந்த சமயத்தில் பேட்மேன் மாறேன்டா அப்படின்னு ஜிம்மி ஆல்சனுக்கு சிவப்பு கலர் சூட்டை கொடுத்து நீ ஃப்ளேமிங் பரா சுற்றிக்க, நான் அந்த கருப்பு கலர் சூட்டை போட்டு இன்னிலது நைட் விங்டா அப்படின்னு அந்த கேண்டாக் மக்களை காப்பாற்றுறதுக்கு சூப்பர்மேன் நைட் விங்கா மாறுவார். எஸ், காமிக்ல ஃபர்ஸ்ட் நைட் விங்கா மாறினது சூப்பர்மேன் தான். அதுக்கப்புறம் எப்படி அந்த பாட்டில் சிட்டிக்குள்ள வந்து வெளில வந்து சூப்பர்மேன் பழைய நிலைமைக்கு திரும்பி இருந்தாலும் அந்த இஷ்யூல மட்டும் நம்ம சூப்பர்மேன் கொஞ்சம் டைம் பேட்மேனை இன்ஸ்பயர் பண்ண ஒரு சூப்பர் ஹீரோ நைட் விங்கா சுத்திட்டு இருந்திருப்பாரு. இந்த கதையை அடிக்கடி நம்ம பேட்மேனோட ஃபர்ஸ்ட் ராமின் டிக் கிரேசனுக்கு வந்து பார்த்தா நம்ம சூப்பர்மேன் சொல்வாரு, இப்படிலாம் நான் போய் மாட்டிருந்தேன், அந்த சமயத்தில் நான் நைட் விங்கா இருந்தேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கதையா சொல்வாராம். இந்த கதையை கேட்டு இன்ஸ்பயர் ஆன டிக் கிரேசன் ராபின் வேலையை ரிசைன் பண்ணிட்டு பிளட் ஹேவனை பாதுகாக்க போறேன்னு சொல்லி அவர் நைட் விங்கா மாறி இருப்பாரு. சூப்பர்மேனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி, பட் உண்மையான இன்ஸ்பிரேஷன் எங்கிருந்து வந்துச்சு?